ராஜகுல திலக வீரபாண்டிய கட்டபொம்மன் வருகிறார் வருகிறார் வருகிறார். யாரங்கே? வரச் சொல்லுங்கள் நாட்டிய நங்கைகளை. அப்படி பாஞ்சாலங்குறிச்சி பொன்னகர் மதங்களிலே தென்னகத்தில் வெற்றிநாதம் எழுகவே, நரகமொத்த வாழ்வு அழிகவே, தென்னகத்தில் வெற்றிநாதம் எழுகவே, நரகமொத்த வாழ்வு அழிகவே, அறிவையழுக்கும் இதிலும் அறிகவே, மனதில் சூதாச்ச பொழிகவே, அறிவையழுக்கும் இதிலும் அறிகவே, மனதில் சூதாச்ச பொழிகவே, ஆண்மை என்னும் பொருளை காட்டும் அஞ்சா சிங்கமே, பாளையத்தை பாதுகாக்கும் சொக்க தங்கமே, வாழிய வாழியவே. அமருங்கள். பிரபு, கும்படி துறையிடமிருந்து ஆள் வந்துள்ளது. வரச் சொல்லுங்கள் அவரை. அரசே, கவர்னர் அவர்கள் தங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார். அமைச்சரை உறக்கப்படி எங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உமக்கு, விஷயம் வருமாறு நான் சர்வ அதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர் எல்லாம் அரசியல் முறையாக என்னை பேட்டி கண்டுவிட்டு வரியும் செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? நாளை கெடுவுக்குள் என்னை வந்து பார்த்து வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி. அச்சுறுத்துகின்றான அந்நியன் அகம்பாவம் பிடித்தவன். ஆணையிடுங்கள் பிரபு, அரை நொடியில் வருகிறேன் அவன் தலையோடு. ஒருவள்ளையா, 47 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று சிறுகாசும் எவருக்கும் செலுத்தியதில்லை. அறிவே, அதனால் எங்கள் நிர்வாகம் பெரும் பாதிப்படைகிறது. பிழைக்க வந்தவர்கள் தானே, பிழைக்க முடியவில்லை என்றால் உங்கள் நாடு தேடியோடுங்கள். இங்கு என்ன வேலை? வரி என்று கையேந்தி நிற்பதற்கு அவமானமாக இல்லை? அதுவும் சரிதான். பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறேன். எங்களுடைய இரக்க குணத்தை நீ அறிய விரும்பினால் இனாமாக தரவும் தயங்கும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிரல்ல, அவன் இனம் இருக்கும் வரை வரி என்ற சிறு கூச்சலும் தென் திசையை நோக்கி இயக்கி வரலாகாது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி, கர்ஜனைகள் ஒலிக்கும் காடு. இங்கு நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இங்கிருந்து. அவனையும் செல்லச் சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். பாளையக்காரரான எட்டப்ப நாயகரை தன் வசப்படுத்திக் கொண்டு கிழக்கிந்திய கம்பெனியார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் மீது பல குற்றங்களை திணித்தனர். அதன் விளைவாக பரங்கியரின் தலைகளை பந்தாடி போர் பல கண்டு தன்மானத்தை இழக்காது நின்றான் கட்டபொம்மன். இருப்பினும் உடனிருந்து குடிபறிப்பார் சூழ்ச்சியால் கோட்டையை இழந்து காட்டில் மறைந்து வாழ்ந்தான். அங்கும் விடவில்லை எண்டியன். புதுக்கோட்டை மன்னனான விஜய ரகுநாத தொண்டைமானின் உதவியோடு சிறைப்பிடித்தான் அந்த சிங்கத்தை. குற்றவாளியாக நிற்கிறான் கட்டபொம்மன். குற்றங்களை அடுக்குகின்றனர் பரங்கியர். வீர தமிழ் என்னும் வீரவாளால் முழங்குகின்றான் கட்டபொம்மன். காட்சி 2, கயத்தாறு.
குலமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பிறவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும். நாவையரக்கு, உனக்கு பணிவு என்னும் பண்பே தெரியவில்லை. அதனால் தான் இங்கு கைதியாக நிற்கிறாய். பணிவு பண்பான சொல்தான். ஆனால் அது சான்றர்களுக்குரியது, உன் போன்ற சகுனிகளுக்கல்ல. என்ன நல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? திருத்தி கூறு, நரிகளை திட்டாதே என்று. துறையவர்களே, தந்திரமிக்கது நரி மட்டும்தான். அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யாரதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கிய ஆளும் உங்களை சொல்ல அடிப்பட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? எட்டப்பா, இயற்றல் பேசாதே. நாவை எழுத்தை ஆணவ பேச்சு வேண்டாம். நீ வாழ விரும்பினாய், வல்லவனை அடித்தாய். இனி நீ வாழ்ந்துகொள். வந்தாரை வாழ வைக்கும் இத்தென்னகத்திலே தான் வாழ பிறரை அடித்த இடைச்செயலுக்கு நீ ஆளாகி நிற்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நண்பரே, மன்னிப்பு தானே. அதை கேட்டுவிட்டு உமது பாளையத்தை நீங்கள் மீண்டும் பெற்றுக் கொள்ளுங்களேன். இதில் என்ன குறைந்து விடப் போகிறது? என்ன மன்னிப்பா? இவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இந்த இலக்கணத்திற்கு உட்பட்டவன். புழு பூச்சி வாழ்க்கையை வாழ்பவன் இவன். ஆறறிவு படைத்த மனிதன் எவனும் புழு பூச்சியை மதிப்பதும் இல்லை, அதனிடம் மன்னிப்பு கேட்பதும் இல்லை. கட்டபொம்மா, ஏன் இந்த வீம்பு பேச்சு? அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதால் நாங்கள் அரச வாழ்க்கை வாழவில்லையா? அரச வாழ்க்கை இல்லை, அடிமை வாழ்க்கை வாழ்கிறாய். அவன் கத்தி பாய்ச்சலும் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சை கேட்டு மட்டும் வாழாதே. இது உனக்கு மட்டுமல்ல, இதோ இங்கு எங்களோடு சிங்கங்களாய் பிறந்து இன்று குரங்குகளாய் கூணி நிற்கும் மானமற்ற மனிதர்களுக்கு கூறுகிறேன். உன்னை இழந்த மூடர்களுக்கு கூறுகிறேன். கூறுவதென்ன? உங்களின் இந்த இழைந்த நிலை நினைத்து வெட்கப்படுகிறேன், வேதனை அடைகிறேன். ஐயோ, நீர் இப்படி அடங்காது ஆணவத்துடன் பேசினால் உம்பனியார் உம்மை விட்டு விடுவார் என்று நினைத்தீரோ? விடுவதற்கும் சுடுவதற்கும் இவர்கள் வீட்டு நாய்க்குட்டிகளானாங்கள். கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுவது பொருட்கள், புருஷர்கள் அல்ல. வீண் பேச்சு வேண்டாம். குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானால் சட்டப்படி குற்றம் காணாது கொள்ள மாட்டோம். We believe the rule of law. சட்டமாம் சட்டம், பொல்லாத சட்டம். மனிதனை மனிதன் அடிமைப்படுத்த சொன்னதா உனது சட்டம்? ஊருக்கு பேருக்கு உன் நாடகத்தை நடத்தி காட்டு. என்னிடம் நடத்தாதே உன் நாடகத்தை. நீ குற்றவாளிதானே? ஆம், உன்னை கொள்ள தவறிய குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம். எனக்கு இரும்பு தலையணை என்று பெயர். என்னிடமே பேசுகிறாய். பொறுக்க வேண்டிய பொருள், அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். உதிக்கும் சூரியனும் எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். இந்த கதையெல்லாம் இங்கு விடாதே அப்பனே. புலியை முரத்தால் விரட்டிய வீர பெண்கள் பிறந்த நாடு இது. இங்கு பிறந்த ஆணுக்கு கூட அல்ல, ஒரு பெண்ணுக்கும் வீரம் உண்டு போன்ற கதைகள் இங்கு ஏராளமாக உள்ளது. வேற ஏதாவது இருந்தால் போல். இவன் பேச தெரிந்தவன். ஆம், வெறும் பேச்சல்ல, வானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன். அதனால் தான் முன் போன்றதால் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். போதும் உன் புகழ், நிறுத்து. ஆம், என் புகழ் போதும். மானம், காதல், வீரம், கொடை என அனைத்திலும் சரித்திரம் படைக்க எங்கள் நாட்டின் புகழை கேடா அற்பனே. இங்கு விளையாத பொருட்களே இல்லை. இந்த வளம் தானே வியாபாரம் செய்ய வந்த உங்களை இங்கேயே தங்கச் செய்தது. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. அப்படி பேடியானவர்கள் இந்த நாட்டின் அசல் வித்தாக இருக்க மாட்டார்கள். தென்னாட்டு மக்கள் இங்கே பொன்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்கும் இன்ப காதல் என்றால் பூமணம், கொடை என்ற கார்மேகம், புகழ் என்ற தன்மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம், அது எங்களது தமிழினம் என்ற சரித்திரம் படைத்தவர்கள் நாங்கள். எங்களை அடக்கி ஆள அந்த ஆண்டவனும் ஆசைப்பட்டதில்லை. ஆலம் உனக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உன் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை உன் நினைவில் நிறுத்து. போதும் உன் பேச்சு. மேலும் மேலும் நீ குற்றங்களை அதிகப்படுத்திக் கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கழட்டப்படாமல் இருக்கிறது. என்ன செய்வேன்? நாடே, இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இந்த உலகில் நிலைத்திருக்கும். ஆனால் உனக்கோ நாடே சொல்லட்டும்.
போ, இழுத்துச் செல்லுங்கள் அவனை புளிய மரத்தில். அங்கே அவனுக்காக தூக்கு கயிறு காத்துக் கொண்டிருக்கிறது. Take him. காட்சி 3 புளிய மரம். விலகிச் செல்லுங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை. அன்று போரிலே உயிர் துறந்த எம் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இடுவுச்சாவு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிங்கமே, கடைசி நேரத்தில் உன்னை காண விழைகிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனது வருத்தம். கருக்கர்கள் சிலரால் நீ இந்த தாழ்வுற்றிருப்பினும் நாளை எதிர்காலத்திலே 1000 இளம் பாளையர்கள் உன்னை உயிராக பேணுபவர் வருவர். உன் உயர்வை உயர்த்துவர். என் ரத்த துளிகளில் இருந்து ஒவ்வொரு வீரரும் பிறப்பர். உன் அடிமை வாழ்வை மீட்பதற்காக. என் மக்களே, இந்நிலை நீ தொடராது. வெள்ளையனை விரட்டி நமது நாட்டை காப்பாற்றுங்கள். இதுவே எனது நிரந்தர ஆசை, இறுதி ஆசையும் கூட. நல்வழியில் நிலைத்து நிற்கும் எம்மை பிறழ வைத்தவர் யார்? சீரும் எரிமலைதனை அணைக்கும் திறன் படைத்தவர் எவரும் உண்டோ? சாவவரினும் மனமகிழ்ந்தே ஏற்றுக்கொண்டான் கட்டபொம்மன். ஏற்றுக்கொண்டான் கட்டபொம்மன். ஏற்றுக்கொண்டான் கட்டபொம்மன். Hey.